ஜென்மச்சனி 7.5 சனியில முதல்ல வந்து ராகு உங்க தலையில நின்று சனி 12ல இருந்தார். இப்ப அப்படியே வந்து உல்டா ஆயிடுச்சு. சனி உங்க தலையில, ராகு வந்து இப்போ இங்க இருக்கிறார், இங்க விரயஸ்தானத்துல 12ல இருக்கிறார். அப்படிங்கும்போது செலவு உழைப்புல வந்து குறைய போறதில்லை. அதே மாதிரி வந்து நம்முடைய எதிரிகள், கடன்கள், பிறகு நோய்கள், இவைகளில் எல்லாம் இருந்து விடுதலை அடைய போறோம். எப்படியும் வந்து இந்த 7.5 ஜென்மச்சனியினுடைய அந்த இறுக்கத்திற்கு ஒரு மருந்தாகத்தான் மீனராசிக்காரர்களுக்கு இந்த ராகு பயிற்சி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தொழிலை சார்ந்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ல நிறைய கவனம் செலுத்தணும். அதிகமாக எதுலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருக்கணும். இதுல இரண்டாவது செக்மெண்ட்ல, முதல் செக்மெண்ட்ல ஆஸ் நார்மலி கோயிங், அதாவது வந்து இப்ப நம்ம இருந்த கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்டிஃபை ஆகும். அதாவது ஆன விரயத்துக்கு சொத்துக்களை பற்றி நினைச்சு கூட பார்க்க முடியாத நிலையில தான் நம்ம இருக்கோம். ஆனா குருவனுடைய அருளால் கண்டிப்பாக இந்த ராகு கேத்து பயிற்சி, அடுத்த ராகு கேத்து ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நமோ பிரம்மாதிभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोऽहमस्मि ब्रह्माहमस्मि. ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः. हरि ओम. எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பெயர் அருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல்வாழ்க்கையும் வந்து அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு உண்டான ராகு கேத்து பெயர்ச்சியினுடைய பலன்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த ஆண்டு 18 மே 2025 அன்று திருக்கணிதத்தின் பிரகாரம் ராகு கேத்து பயிற்சிகள் நிகழ்கின்றன. உங்களுடைய ஜாதகத்தில், அதாவது வந்து புரட்டாதி, உத்தரட்டாதி, பிறகு ரேவதி, இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமாகிய கும்பத்திற்கு ராகு வருகிறார். பிறகு 6ஆம் இடமாகிய சிம்மத்துக்கு கேத்து நிகழ்கிறார். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏனென்றால் ஜென்ம சனியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு குரு 4ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது ராகு 12ஆம் இடம் போறது என்பது மிக 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 ஒரு சேஃபான ஒரு விஷயம்தான். ஜென்மச்சனியில வந்து ராகு வந்து 12ல இருக்கிறதுங்கிறது விரயஸ்தானத்தை கண்ணா பின்னான செலவுகளை வந்து உங்களுக்கு தேவையற்ற செலவுகளை வந்து செய்யக்கூடிய ராகுவை கண்ட்ரோல் படுத்துகிறார் குரு. அதனால இந்த ராகுவை பார்த்து பயப்பட வேண்டாம். இங்கு ராகுவாகப்பட்டவர் 556 நாட்கள் இருக்கிறார். இந்த 556 நாட்கள்ல வந்து கிட்டத்தட்ட 199 நாட்கள், அதாவது 6.5 மாதங்கள் வந்து குருவனுடைய சொந்த நட்சத்திரமாகிய, அதாவது உங்களுடைய ராசி அதிபதியினுடைய நட்சத்திரமாகிய பூர்வ பாத்ரபதம் பூரட்டாதியில் இருக்கிறார். 18/5/2025 முதற்கொண்டு 3 டிசம்பர் 2025 வரைக்கும். பிறகு 3 டிசம்பர் 2025 இருந்து அடுத்த வருஷம் 1 ஜூலை 2026 வரைக்கும் அவர் தன்னுடைய சதபிஷா நட்சத்திரம், சதய நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறார். இது வந்து 2வது செக்மெண்டா நான் பாக்குறேன். இங்க வந்து 7 மாதங்கள் 210 நாட்கள்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது 1 ஜூலை 2026 முதற்கொண்டு 25 நவம்பர் 2026 வரைக்கும் 147 நாட்கள், 5 மாதங்கள் வந்து அவிட்ட நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது என்ன? உங்களுடைய வருமான ஸ்தானாதிபதி செவ்வாயினுடைய நட்சத்திரம். அவர் தான் பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதி. ஆக இந்த 3 செக்மெண்ட்டுகள், முதல்ல 199 நாட்கள் புரட்டாதியில, 210 நாட்கள் சதயத்துல, பிறகு 5 மாதங்கள் அவிட்டத்துல இருக்கிறார். இந்த 3 செக்மெண்ட் படிச்சு நம்ம பலனை பார்க்க இருக்கிறோம். ராகு என்பது ஒரு புரிய சாயா கிரகம். அது வந்து பிரம்மாண்டம், பிரமிப்பு, பயமுறுத்துறது எல்லாம் வந்து நான் போன எல்லா 11 ராசியிலையும் சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு நான் முக்கியமா நேரடியா பலனுக்கு போகணும்னு நினைக்கிறேன். இந்த 3 செக்மெண்ட்டுகளை வச்சுட்டு கேத்து வந்து முதல்ல 50 நாட்கள் உத்தரத்திலும், பிறகு 288 நாட்கள் வந்து பூரத்திலும்,
பிறகு 218 நாட்கள் வந்து மகத்திலும் இருக்கிறார். அதையும் வந்து கணக்கு வச்சுட்டு தான் நான் வந்து சொல்ல போறேன். பலன்கள் 5 விதமான பலன்கள். முதல்ல நான் எப்படி இருப்பேன், என்னுடைய சரீரம், மனம், புத்தி, ஆரோக்கியம் எப்படி இருக்கும், என்னுடைய இமேஜ் சொசைட்டியில, குடும்பத்துல, நண்பர்கள் மத்தியில எனக்குள்ள என்னுடைய இமேஜ் எப்படி இருக்கும். 2வது தொழில், பிறகு ஜாப். இந்த 2ல என்ன ப்ராக்ரஸ், என்ன பிரச்சனைகள். பிறகு 3வது உறவுகள் அப்படிங்கிறது. 4வது படிப்பு. 5வது சொத்துக்கள் சேர்ப்பானா இல்லை. இது 5 தலைப்புகள் தான். நேரடியா தலைப்புக்குள்ள போயிடுவோம். இப்போ வந்து முதல் தலைப்பு என்ன, நான் எப்படி இருப்பேன், மனதளவில் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னாக்கா, ஜென்மச்சனி 7.5 சனியில முதல்ல வந்து ராகு உங்க தலையில நின்று சனி 12ல இருந்தார். இப்ப அப்படியே வந்து உள்டாயிடுச்சு. சனி உங்க தலையில, ராகு வந்து இப்போ இங்க இருக்கிறார், இங்க விரயஸ்தானத்துல 12ல இருக்கிறார். அப்படிங்கும்போது செலவுகள் வெகுவாக குறையும். அதனால என்ன ஆயிடும்னு கேட்டா, மனசுல இருந்த விரக்திகள் வந்து ஒரு மாதிரி, என்னத்த போய் குரு பயிற்சியாவது, ராகு பயிற்சியாவது, சனி பயிற்சியாவது போங்கயா அப்படிங்கிற மாதிரி இருந்த அந்த மனசு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செலவு கட்டுப்படுத்து, கொஞ்சம் ப்ரெஷர் எல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். நம்மளும் கொஞ்சம் நிதானமாக இருக்கும். முதல்ல வந்து செலவு வந்து, அதாவது தறிக்கட்டு ஒரு மாதிரி கண்ட்ரோலுக்கு மீறின செலவா இருந்தது. நம்ம கையில வந்து எதுவுமே இல்லைங்கிற மாதிரி இருந்தது. இப்ப அப்படி இல்லை. அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். போன 1.5 வருஷத்தை விட இந்த 1.5 வருஷம் கொஞ்சம் 18 மாசம் இல்லையா, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா தான் இருக்கும் முதல் செக்மெண்ட்ல. 2வது செக்மெண்ட்ல ராகு தன்னுடைய நட்சத்திரத்துல உட்காரும் பொழுது கொஞ்சம் வீண் அலைச்சல்கள் இருக்கும். அதாவது வெளிநாட்டுக்கு போறதும் சரி, பிறகு நம்ம உள்ளூர்ல இருக்கும் சரி, வீண் அலைச்சல் இருக்கும். ஆனாலும் அது பிற்காலத்திற்கு நல்லா உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். 3வது செக்மெண்ட்ல என்ன, செவ்வாயினுடைய நட்சத்திரத்துக்கு போறார் ராகு. ஆனால் அங்க வந்து செவ்வாய் 2க்கும் 9க்கும் உண்டானவன் இல்லையா, வருமானத்தை கொடுக்கும். ஆக இந்த 3 செக்மெண்ட்லயுமே கான்பிடென்ட்டா இருப்போம். அது இல்லாம கேத்துவனுடைய 6ஆம் இடத்து இருப்பு என்னன்னு கேட்டா, உழைப்புல வந்து குறைய போறதில்லை. அதே மாதிரி வந்து நம்முடைய எதிரிகள், கடன்கள், பிறகு நோய்கள், இவைகளில் எல்லாம் இருந்து விடுதலை அடைய போறோம். எப்படியோ வந்து இந்த 7.5 ஜென்மச்சனியினுடைய அந்த இறுக்கத்திற்கு ஒரு மருந்தாகத்தான் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு பயிற்சி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா மிக இல்லை. என்ன சுவாமிஜி சும்மா அடிச்சு விடுறேன் அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். ஏனென்றால் இந்த ராகுனுடைய பலன்கள் வந்து மொத்தம் 5 படித்தரல பார்க்குறோம். முதல்ல அது வந்து தான் கூட இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பலனை கொடுக்கும். பிறகு தன்னை பார்த்த கிரகத்தினுடைய பலனை கொடுக்கும். குரு பார்க்கிறாரு. பிறகு தன்னுடைய வீட்டு இருப்பு, அதாவது வீட்டு அதிபதி மாதிரி, இப்ப சனி மாதிரியே தான் அவர் வேலை செய்வார். சனி வந்து 12ல உட்கார்றது தவறு கிடையாது. அவர் செலவுகளை வந்து குறைக்க தான் செய்வார். இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு நல்ல ஒரு இது கொடுப்பார் அவர் சனி. ஏனென்றால் 11க்கும் அவர் தானே காரகம். பிறகு தான் அமர்ந்த நட்சத்திரத்தை அதிபதி மாதிரி செயல்படும். கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகம். இதனுடைய அடிப்படையில் தான் இப்ப பலனை பார்க்கலாம். அதனால நான் என்ன சொல்றேன், கான்பிடென்ட்டா தான் இருப்பீங்க. கொஞ்சம் அலைச்சலை ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் பண விரயம் வந்து முதக்கி எவ்வளவோ கட்டுப்படுத்தும். இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் உண்டு. சம்டைம்ஸ் வந்து வீடு வாங்குவதனால செலவுகள்னால அந்த செலவுகள்லாம் ஒரு உபயோககரமான செலவுகளாகத்தான் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சோம்பல் இருக்கக்கூடாது. ஏனென்றால் 4ஆம் இடம் என்பது நிம்மதி இல்லையா. குரு அங்க போன உடனே கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலாக்ஸ்ட் ஆயிடுவோம். ஆனால் என்ன ஆயிடும்னு கேட்டா, மனதளவில் வந்து போதும் போதும் என்கின்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஆனால் அப்படி இருத்தக்கூடாது. ஏனென்றால் சனி வந்து லக்னத்துல உட்கார்ந்துருக்கிறார். அந்த சனி அமர்ந்த ராசி அதிபதி குரு வந்து புதனுடைய மீனத்துல உட்கார்றார். அப்படிங்கும்போது அவர் ஒரு கேந்திராதிபதி இல்லை புதன். ஆனால் குருவுக்கு புதனை பிடிக்காது. அதனால லெத்தார்ஜிக்கா இதை சொல்லுவாங்க இல்லையா, அதாவது குரு அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து ரொம்ப நல்ல கிரகம். ஆனா என்ன, ரொம்பவே நல்ல கிரகம். அதனால ஏமாளியா கூட ஆயிடும். அதனால 4ஆம் இடத்துல ஏமாந்து போகக்கூடிய அந்த ஒரு இது வந்துடக்கூடாது. அதனால சோம்பல், அப்படியே தன்னுடைய உடம்பையும் வந்து கவனிக்காத அளவுக்கு சோம்பலா இருக்கக்கூடாது. தூங்காமையே உட்கார்ந்துருக்கிறது அதுவுமே ஒரு சோம்பல் தான். தூங்கலைன்னா என்ன சுவாமிஜி சோம்பல் அப்படின்னா, அவன் தூங்காமையே என்த்தையோ பார்த்துக்கிட்டே இருக்கிறது, டிவியை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, புக்கு புரட்டிக்கிட்டே இருக்கிறது, அப்புறம் மொபைலில் நோண்டிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து நான் ரிலாக்ஸ்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே ஏமாற்றிக் கொள்வது, அது மட்டும் இருக்கக்கூடாது. உடல் ஆரோக்கியத்துல வந்து கால்களில் சில பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடத்தும் போது எந்த ட்ரீட்மெண்ட்டா இருந்தாலும் சரி, எலுமிச்சப்பழம் ஒரு ஆபரேஷனாக இருந்தாலும் சரி, ஏனென்றால் மிஸ் கால்குலேஷன் ஆகிடும்.
நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச்சைன்னு குரல் சொல்றது இல்லையா? அதுல வந்து நோய் நாடி அப்படிங்கிறது தவறி போயிடும் டாக்டர்ஸ்னாலேயே. என்ன சுவாமிகளே டாக்டரே தவறுவாங்கன்னு எப்படி சொல்றீங்க? அவர்களும் மனிதர்கள், நம்மளை மாதிரி தான் அவர்களும். எத்தனையோ டாக்டர் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார்கள். அப்படியே சில டாக்டர்ஸ் எல்லாம் வந்து அப்படியே வெறுத்து போயிடுவாங்க. அதாவது சம்டைம்ஸ் வந்து அவர்களுக்கு புரியாத புதிராக பல பிரச்சனைகள்லாம் அமைஞ்சிடும். அந்த மாதிரி ஏதாவது புரியாத புதிராக பிரச்சனைகள் வந்து அவர்களை வாட்டுவதும் உண்டு இந்த 2வது செக்மெண்ட்ல. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா, எலுமிச்சபழ மாலை துர்க்கைக்கு வந்து, அல்லது அம்பாளுக்கு, உக்ரமான காளி, துர்க்கை அம்மன், ராஜராஜேஸ்வரி இவர்களுக்கெல்லாம் எலுமிச்சபழ மாலை வந்து ஒரு 108 எலுமிச்சபழத்தை கோர்த்து மாலையாக போடுவது ஆரோக்கியத்திற்கு நன்மையாக இருக்கும். வியாதிகள் வெகுவாக குறையும் எப்படிங்கிறது தான் உண்மை. ஏனென்றால் கேத்துவனுடைய நன்மை அது. கேத்து வந்து பூர நட்சத்திரத்துக்கு வந்த உடனே கண்டிப்பாக குணம் கொடுப்பார். 8 குண்டானவனாக இருந்தாலும் கேத்துவனுடைய அமைப்புல குணத்தை கொடுப்பார். அதனால ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் மேம்படத்தான் செய்யும். கேத்துவனுடைய நட்சத்திரத்தில் உட்காரும்போது வெளிநாடு யோகம் நிறைய இருக்கு. இதுதான் முதல்ல வந்து நம்ம ஆரோக்கியமாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் முதக்கி இப்போ எவ்வளோ பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க போகிறோம். தொழிலை சார்ந்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ல நிறைய கவனம் செலுத்தணும். அதிகமாக எதுலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கணும். இதில் 2வது செக்மெண்ட்ல. முதல் செக்மெண்ட்ல ஆஸ் நார்மலி கோயிங், அதாவது வந்து இப்போ நம்ம இருந்த கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்டிஃபை ஆகும். பணப்பிரச்சனைகளில் வந்து கொஞ்சம் விடுதலையை ஃபீல் பண்ணுவோம். அது குரு வந்து உச்சமாக இந்த இயர் எண்டில் 2 மாதம் போகிறார். அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு, அதாவது உங்களுக்கு நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதத்தில் கொஞ்சம் ரிலீஃப் வரும். கொஞ்சம் நீங்கள் விடுதலையாக ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது வந்து ஃபினான்சியலி நம்ம கொஞ்சம் பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். சொந்த தொழில் நடத்துகின்ற அத்தனை பேருக்கும் வந்து உயிர் திரும்ப வந்த மாதிரி இருக்கும். அது என்ன தொழில் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா தொழில்களுமே நான் சொல்லிடுறேன். அது வந்து சின்ன பெட்டி கடை வச்சிருந்தாலும் சரி, பெரிய ஃபேக்ட்ரி வச்சு நடந்திருந்தாலும் சரி, ஒரு கார்பரேட் கம்பெனி வச்சிருந்தாலும் சரி, மீடியா துறையாக இருந்தாலும் சரி, யூடியூப் வைத்து நடத்துபவர்கள் எல்லா கேட்டகரிஸ் சொந்த தொழில்களுக்கும் தன்னுடைய திறமையை வைத்து தான் வந்து ஒரு செட்டப் வச்சு ஒரு 4 பேர் தனக்கு கீழே இருக்கிறான். அந்த ஒரு இது வந்து சொந்த தொழில். அதே போல தன்னுடைய திறமை மட்டும் வச்சு இப்போ ஸ்டாண்டப் காமெடியன்லாம் இருக்காரு. அதுவுமே சொந்த தொழில் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால எல்லா சொந்த தொழிலுக்கும் உயிர் திரும்ப வந்த மாதிரி இருக்கும். நமக்கு கான்ஃபிடென்ட் வந்துடும். நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துடும். அதில் குறிப்பாக சனியனுடைய காரகம், குருவனுடைய காரகத்தில் இருக்கக்கூடிய தொழில்கள் வந்து நல்ல மேன்மையும். சனியன்னாக்கா ஆயில் அண்ட் கேஸ், கல் குவாரி, பிறகு குடிக்க முடியாத திரவங்கள், இரும்பு, ஸ்டீல் போன்ற இந்த விஷயங்கள்லாம் வந்து நல்லபடியாக உங்களுக்கு பலனை கொடுக்கும். சில பேருக்கெல்லாம் வந்து விவசாயம் பக்கமே திரும்பாதவங்கள்லாம் வந்து விவசாயம் பண்ண வேண்டிய, அல்லது விவசாயிகள் அந்த விவசாயத்தினுடைய அந்த லாபத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. குருவனுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னு கேட்டா, படிப்பு, மேதாவிகள், பிறகு வந்து அறிஞர்கள், பிறகு வந்து கல்வி ஸ்தாபனங்கள், பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய மிஷினரிஸ், அப்புறம் வந்து வண்டி வாகனங்கள்ல வந்து லாஜிஸ்டிக், திடீர்னு பார்த்தா 4 வண்டி வாங்கி விடுறது அப்படிங்கிற மாதிரியும் தோணும். இதெல்லாம் வந்து ஒரு நன்மையைத்தான் கொடுக்கிறது. பிறகு ஜாப்ல இருப்பவர்கள் இப்போ வந்து நிறைய மாறுதல் இருக்கும். 2வது செக்மெண்ட்ல வந்து உங்களுக்கு வேலை வந்து கொஞ்சம் வந்து மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு. அதனால ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்லை. நமக்கு வந்து வரும் முன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் எங்கேயாவது வந்து நம்ம அந்த இதுலெல்லாம் அப்ளை பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. சரி சுவாமிகளே, எனக்கு வந்து அந்த மாதிரி போகக்கூடாது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, பைரவருடைய உபாசனை. ஓம் பம் பைரவாய நமஹ, ஓம் பம் பைரவாய நமஹ, இதை சொல்லிட்டே இருந்தாலே போதும். தேய்பிறை அஷ்டமி என்று பைரவ கோயிலுக்கு போனாலே போதும், ஜாப் வந்து உங்களுக்கு உறுதி ஆகிடும். அதாவது வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்கும், ஸ்டேபிள் ஆகிடும். வெளிநாடுகளில் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இந்த ஜாப் வெளிநாடுகளில் செய்பவர்கள், உள்ளூரில் இருப்பவர்கள், நம்ம ஊர்லேயே நான் வந்து வேலை செய்கிறேன் அப்படின்னாக்கா கூட ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், 7.5 சனி சம்டைம்ஸ் உங்களை வந்து, அதாவது எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதியா, நான் சொல்றதை செய் அப்படிங்கிற ஒரு பாஸ் வந்துடுவார். அதுதான் பெரிய பிரச்சனை. அது அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப உங்களை பாதிக்கும். இருந்தாலும் குரு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க ஓரளவுக்கு சமாளித்து அதிலிருந்து வெளியில் வந்து விடுவீர்கள். கவர்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்கள், அரசாங்கத்துறையில் வந்து கார்பரேஷன் லெவல்ல இருக்கக்கூடிய அனைவருக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் வெகுவாக குறைஞ்சிடும். குரு பயிற்சியிலேயே வந்து நிறைய குறைஞ்சிருக்கும். இப்போ இன்னும் வெகுவாக குறையும். விரயங்கள்லாம் குறையும்.
பிறகு கொஞ்சம் ஹையர் எண்டில் இருக்கக்கூடியவர்கள், கொஞ்சம் ஹையர் அஃபீஷியலாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் இந்த பவர் ஓரியன்ட், அதாவது வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ், பிறகு வந்து ஐஎஃப்எஸ், ஐடி டிபார்ட்மெண்ட்டில் பெரிய ஆஃபீஸர், கஸ்டம்ஸில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு அத்தனை பேருக்குமே கொஞ்சம் உழைப்பு அதிகமாக கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். சனி வந்து உழைப்பு தான், உழைப்பை வந்து ரொம்ப அதிகமாக வந்து பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வரும். இருந்தாலும் நன்மையே, சர்வீஸாக செய்யுங்கள், வெற்றி நமது. அதாவது ஒட்டுமொத்தமாக குரு வந்து 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பிறகு 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்படிங்கும்போது அது சொந்த தொழிலோ ஜாபோ வருமானம் தங்கும். போன வருஷம் மாதிரி கிடையாது, போன ராகு மாதிரி கிடையாது, போன சனி மாதிரி கிடையாது, வருமானம் தங்கும். அதனால கவலைப்பட வேண்டாம், யாருமே கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் இந்த ராகு உங்களை பயமுறுத்தாது. கேத்துவனுடைய அமைப்பும் 6ஆம் இடத்துல, இன்ஃபேக்ட் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய ஒர்க்கில் இருக்கக்கூடிய காம்படிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஜெயித்து வருவீர்கள். உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுடைய எதிரி வந்து அடிபட்டு விடுவான் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டால், நம்ம இறங்கி கோதால இறங்கி குழப்பக்கூடாது. அதாவது நான் எதிரியை வந்து முடிச்சுட்டு தான், அவனுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு தான் நான் வந்து என்னுடைய வேலையை பார்ப்பேன் அப்படின்னு எல்லாம் வேண்டாம். கண்டுகிடாம போயிட்டே இருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. சனி அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு நண்பன் ஆகி விடுவார். டிசபிள்டு குழந்தைகளுக்கு, பிறகு வந்து ஊனமுற்ற பெரியவர்களுக்கு, பிறகு ஆர்ஃபனேஜ் குழந்தைகளுக்கு, பெரிய ஓல்டேஜ் ஹோமில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு உதவி பண்ணுங்க. தொழிலையும் சரி ஜாப்லேயும் சரி உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும். சனி அப்படியே வந்து பெரிய நண்பனாக மாறிவிடுவார். புதிய வாய்ப்புகள் இருக்கு, எல்லாருக்குமே புதிய வாய்ப்புகள் இருக்கு. புதிய இடம், வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு யோகம், அங்கே வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்கு. அதனால அதிருஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கிறது அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். அடுத்தது உறவுகள். உறவுகளில் எந்த உறவுகிட்ட நம்ம ஜாக்கிரதையா இருக்கும். அம்மாவனுடைய உடல்நிலை நல்லா தேறி வரும், அப்பாவனுடைய உடல்நிலை நன்கு தேறி விடும். கணவன் மனைவியினுடைய உறவுகளில் சனி வந்து நம்ம தலையில் இருக்கிறதுனால நம்மக்கிட்ட ஏதாவது நம்ம என்ன பண்ணிடுவோம், அவங்க வந்து என்னங்க அப்படின்னு சொல்லும் போதே வந்து ஏன் என்ன விஷயம் அப்படியே நம்ம அப்படியே, அதாவது இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் எப்போ வரும், நமக்கு பயமும் காம்ப்ளெக்ஸும் இருந்தால் தானே. அதனால இதை வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கணும். சொன்ன சங்கடமாக தான் இருக்கும், ஏன்னா சனி தலையில் இருக்கும்போது எது சொன்னாலும் கோபம் வேற வரும். நீங்கள் பலனை சொல்றீங்களா இல்லை திட்டிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நம்மளையே வந்து பார்த்து கோபம் வரும். அதனால மீன ராசி அன்பர்கள் கொஞ்சம் பொறுமை காப்பது அவசியம். யாருக்கிட்ட, ஸ்பவுஸ் கிட்ட, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஸ்பவுஸ் கிட்ட வயதானவர்களுடன் சண்டை போடாதீர்கள். ஏனென்றால் அது வந்து காலத்துக்கும் வந்து நமக்கு பின்னாடி அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் 12ஆம் இடத்துல வந்து ராகு இருந்ததுனாக்கா வயதானவர்களை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணணும், ரொம்ப அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து வேணும். அது நிறைய உங்களுக்கு பலனை கொடுக்கும். 3வது செக்மெண்ட்ல வந்து சகோதர உறவோட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அவிட்ட நட்சத்திரத்துக்கு அவர் வருவார் இல்லையா, அடுத்த வருஷம் வந்து ஜூலை டு நவம்பர் 2026 சகோதர உறவோட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. சண்டை வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குரு வந்து ரொம்ப, அதாவது சகோதரனா மூத்த சகோதரர் நான் சொல்றது, இளைய சகோதரன்லாம் ரொம்ப ஜம்முன்னு உங்களுக்கு நல்ல ஒரு என்ன சொல்ற பிடிமானமாக இருப்பார்கள். நட்பு வந்து பணங்கிற விஷயம் வராத வரைக்கும் நட்பு வந்து உங்களுக்கு தோள் கொடுக்கும். ஆமாம். பிறகு மாமனார் மாமியார் விஷயத்துல, அதாவது உங்களுடைய இன்லாஸ் மூலியமாக உங்களுக்கு லாபம் வரும். மாமனார் அவங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய மனைவியினுடைய ஃபேமிலி அல்லது உங்களுடைய கணவருடைய ஃபேமிலியின் மூலமாக உங்களுக்கு லாபம் வரும். தொழிலையும் கூட பெரிய ஒரு ஒத்தாசையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அப்புறம் எதிரிகள் அப்படிங்கிற உறவுகள் வந்து தன்னால அமிழ்ந்து பட்டு போயிடும். பொறாமைன்னு நிறைய பொறாமைகள் இருந்தது, அதுவும் அப்படியே அமிங்கி போயிடும். உறவுகளில் வந்து ஓரளவுக்கு ஜெயிச்சு தான் வந்து விடுவீர்கள். கணவன் மனைவி உறவும் கூட கொஞ்சம் கசகசையும் இருந்தாலும் குருவனுடைய அனுகிரகத்தினால அதுவுமே சரியா போயிடும். அதனால உறவுகளில் பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது நமக்கு. உறவுகள் வந்து புதிய உறவுகளில் பார்த்தீங்கன்னாக்கா திருமண ஏற்பாடுகள் நடக்கும். திருமண ஏற்பாடுகளில் வந்து அதை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி, ரொம்ப நாள் வந்து திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி வேறு மொழி பேசக்கூடிய அண்டை அயல் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய திருமணமானது நிகழும். குழந்தை வரம் வருமா அப்படின்னாக்கா ராகு வந்து பூர்வ பாத்ர பதத்திலிருந்து நகர்ந்த உடனே வரும். 2வது செக்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் உண்டு, பெண் குழந்தை யோகம் உண்டு. முதல் செக்மெண்ட்ல பெண் குழந்தை யோகம் உண்டு, குழந்தை பாக்கியம் உண்டு. சனி வந்து அதை தடுக்க மாட்டார். சனி என்ன குருவனுடைய இடத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறார்.
இப்போ பூரட்டாதியெல்லாம் தாண்டி வந்துட்டார் சனி. இப்போ வந்து உத்திரட்டாதியில் தான் இருக்கார், அப்புறம் ரேவதிக்கு தான் போகிறார். அதனால உங்களுக்கு குழந்தை வரம் கண்டிப்பாக உண்டு, திருமண ஏற்பாடுகள் உண்டு, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிறகு புது பாஸ் உண்டு. புது பாஸ், அதாவது ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்த பாஸ் வந்து கொஞ்சம் மாறி விடுவார்கள். அது வந்து எப்போ நிகழும் அப்படின்னாக்கா, குரு வந்து உச்சமாகும் போது இந்த வருஷம் எண்டுக்குள்ளேயே நிகழ்ந்துடும். அதனால் ஒன்று நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போவீங்க, உங்களை வந்து பெரிய ஒரு போஸ்டிங்கில் போட்டுருவாங்க, இல்லை அவரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அதனால் கொஞ்சம் ரிலீஃப் தான். உறவுகளில் எந்த ஒரு சிக்கலும் கிடையாது. குழந்தைகளுக்கு உண்டான உறவு, அதாவது வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் சுதந்திரம் கொடுப்பது அப்படிங்கிறத கொஞ்சம் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்காக. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்தது படிப்பு. படிப்பை பொறுத்த வரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் சார். 4ஆம் இடத்துக்கு குரு வந்த உடனே நிறைய பிரச்சனைகள் குறையும். அதே போல் வெளிநாடுகளில் படித்தவர் பண பற்றாக்குறை இருந்ததெல்லாம் இனிமேல் வந்து மாறிடும். வெளிநாட்டில் இருக்கலாமா, படிப்பு போட்டுட்டு வந்துடலாமா அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் கூட இப்போ சரியாயிடுவார்கள். இதில் மெயினாக நாங்கள் பார்க்க போகிறது இந்த மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட படிப்புகளுக்கு ஒரு நல்ல ஆதாயம். இந்த ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஏஐ, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நிறைய, அதாவது பணம் கிடைக்காது, இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்கும். நன்கு படித்து கொள்ளுங்கள். 7.5 சனி வந்து அடுத்த சனி பயிற்சியில் உங்களுக்கு வந்து நிறைய சான்சஸ் கிடைக்கும், நிறைய விஷயங்கள் நடக்கும். ஏனென்றால் குரு வந்து 5ஆம் வீட்டுக்கு போவார், சனி 2ஆம் வீட்டுக்கு போவார். என்ன அடுத்தது வந்து இன்னும் 3 வருஷம் இருக்குதே சுவாமிகளை அப்படின்னாக்கா, படிப்பு என்றைக்குமே வந்து வீண் போகாது. அதனால இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஏஐ, ரொபாட்டிக் இதெல்லாம் படிங்க. ராகு 12ல் இருந்து கேத்து 6ல் இருந்தால் இதெல்லாம் உங்களுக்கு வந்து கைவந்த கலையாக வரும். இன்ஃபேக்ட் மொழியை கற்றுக்கொள்ளுபவர்கள், பல மொழி வந்து பேசக்கூடிய அளவுக்கு ஏதாவது புதுசாக வந்து ஒரு மொழி கற்றுக்கொள்ளணுமா, தாராளமாக கற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். யூஜி படிக்கக்கூடிய மாணவர்கள், அவர்களுக்கு கொஞ்சம் படிப்பு தடைப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. ராகு வந்து 2ஆம் செக்மெண்ட்ல வந்து வரும்பொழுது படிப்பு தடைப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து ஒரு, அதாவது திடீரென்று ஒரு வீட்டில் வந்து யாரையாவது வந்து பார்க்கக்கூடிய, அல்லது அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுனால ஏதோ ஒரு அமைப்பு இருக்கு. அதற்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஹயக்ரீவருடைய வழிபாடு பண்ணணும். படிப்பு தடைப்படக்கூடாது. எப்பவுமே காலேஜ் முடிகிற வரைக்கும் நமக்கு படிப்பு தடைப்படக்கூடாது. அந்த தடைப்பட்டதுன்னா அந்த நடுவில் எல்லாம் சிக்கல் அடைஞ்சிடும். ஒரு 6-7 மாதம் வந்து கிட்டத்தட்ட 7 மாதங்கள் அப்படிங்கும்போது டீவியேஷன் ஆகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அது நம்ம முக்கியம். அடுத்தது சொத்துக்கள். சொத்துக்கள் வாங்குவேனா விற்பேனா, அதாவது ஆன விரயத்துக்கு சொத்துக்களை பற்றி நினைச்சு கூட பார்க்க முடியாத நிலையில தான் நம்ம இருக்கோம். ஆனால் குருவனுடைய அருளால் கண்டிப்பாக இந்த ராகு கேத்து பயிற்சி, அடுத்த ராகு கேத்து பயிற்சிக்குள்ள நீங்கள் சொத்துக்களை, அதாவது நம்ம இழந்த சொத்துக்களை, அடகு வச்ச நகைகளை வாங்குறது, பிளட்ஜ் பண்ண நிலத்தை திரும்ப வாங்குறது, வீடு புதிதாகவே கட்டுறது, லோன் எடுத்து கடன், அதாவது கேத்து வந்து அதுக்கெல்லாம் ஒத்துழைச்சு கொடுத்துருவார். ஒரு புதிதாக ஒரு வீடு எடுப்பது, பிறகு வந்து ஏற்கனவே குடியிருந்த வீட்டை நீங்கள் வாங்குவது, இப்படியாக இந்த மாதிரியான அசையாத சொத்துக்கள் வந்து உங்களுக்கு இந்த ராகு கேத்து பயிற்சியில் அமைப்புகள் இருக்கின்றன. ஆக இந்த ராகு கேத்து பயிற்சிகள் வந்து மீன ராசிக்காரர்களுக்கு நினைச்ச அளவுக்கு பயமானது கிடையாது. நண்பன் போன்ற ராகு உங்களுக்கு இதமான நல்ல பலன்களை செய்வார் என்பதில் சந்தேகம் இல்லை. மேலும் சனியினுடைய இந்த அமைப்பு, ராகு கேத்து குரு, இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது மீன ராசிக்காரர்கள் கடந்த 1.5 வருஷம் இருந்த அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. நன்கு வெளியில் வந்து ரிலீஃபாக, ரிலாக்ஸ்டாக, நல்ல செல்வ செழிப்புடன் இருப்பார்கள். அதற்கு அம்பிகையானவள் துணை புரியட்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. இத்துடன் நமக்கு இந்த ராகு கேத்து சீரியஸ் முடிஞ்செடுத்து அடுத்த டாபிக்கோட மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரிஹி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.